வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சோழன் வந்து எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கறத நிலா பார்த்துறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. நம்மளால தான் சண்டையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு வெறுத்து இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ! நிலாவ பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அடக்கி வாசிக்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே விலகி போயிடுறாங்க. உடனே வந்து சோழன் கிட்ட வந்து என்ன ஆச்சு? எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? அப்படின்னு எல்லாம் உங்களால தாங்க. என்னாலயா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க. இந்த ரிசப்ஷனில் நம்மள நிற்க சொல்கிறாங்க. எல்லாருமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ வேறு வழியே கிடையாதுங்க. ப்ளீஸுங்க நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஒரு 2 ஹவர் ரிசப்ஷன் நின்றுட்டு வந்துடுங்க. ப்ளீஸுங்க எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. சத்தியமாக என்னால் முடியாதுங்க. என்னால் அது செய்யவே மாட்டேன். நான் ஏங்க ரிசப்ஷனில் நிற்கணும்? உங்களோட ஒய்ஃப் தானே நிற்கணும். நான் ஒய்ஃப் கிடையாதுங்க. நம்ம 2 பேரும் விரும்பிய கல்யாணம் பண்ணோம். எல்லாரும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்களே. இங்கே பாருங்கள், அவங்கக்கிட்ட உண்மையை சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நீங்கள் உண்மையை சொல்லாதால் தான் அவங்க தப்பாக நினச்சிட்டு இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. முதல்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க யாருமே வந்து வேணும்னே பண்ணலங்க. அவங்க வந்து நம்மளை தப்பாக நினச்சதால தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போய் நீங்கள் சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா அப்படின்னோடனே, இல்லைங்க சொன்னால் புரிஞ்சுக்கங்க. 2 மணி நேரம் அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. அது கேட்டுட்டு என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறா. சரிங்க நீங்கள் சொல்லாதீங்க நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளோ சொல்லிட்டேன். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே, உடனே வந்து சரிடா ப்ளீஸ்டா இப்படியா பேசுகிறானோன்னா மறுபடியும் போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் வராரு. சரிண்ணே வருவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடுறாரு. மாற்றிட்டு வந்து என்னடா வரலையா ஒன்றும் அப்படின்னோடனே, அன்றைக்கி புடவை ட்ரெஸ்லாம் கொடுத்தனேண்ணா மாற்றிட்டாங்களா அப்படின்னு நீ போய் பார்த்துட்டு வானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஐயோ எங்க ப்ளீஸுங்க ஒரு 2 ஹவருங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க சொல்லிட்டேன் நான், போங்கங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக சேரன் வந்து உள்ளே வந்துடுறாரு. என்னாச்சுங்க அப்படின்னோடனே, ஏங்க உங்கள் தம்பிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் இல்லை நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, ப்ளீஸ்மா தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. எங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே கிடையாதுமா. எல்லாருமே எங்கள் வீட்டை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்காங்கம்மா. இந்த வீட்டில் பொண்ணுங்க யாரும் வாழ மாட்டாங்க, பொண்ணுங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்கம்மா. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வந்தோன்னே கூட நீங்கள் இங்கே இருக்க மாட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா. நீ கூட இப்போது உங்கள் அப்பா பார்க்க போனல, அப்போது நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்கம்மா. நாங்கள் தான் குடும்பப்படுத்தணும்னு சொன்னாங்கம்மா. ஊரெல்லாம் தப்பாக பேசணுன்னு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. அதனால தான்மா இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுமா. உன் அப்பா உடம்பு சரியில்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறோம்மா. ஆனால் உன் அப்பா தான் இப்போ சரியாயிட்டார்லம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்குமா எங்கள் நிலைமையை கொஞ்சம் பாருமா. ப்ளீஸ்மா உனக்கு கெஞ்சி கேட்குறம்மா அப்படி சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்து நம்ம நிலா வந்து வேறு வழி இல்லாமல் சரிங்க உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சில உண்மைகள்லாம் தெரியாது. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அந்த உண்மைகள் எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன உண்மைடா அப்படின்னோடனே, அண்ணா அதான் ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கினாங்கல்ல, அப்புறம் பார்த்துக்கலாண்ணே அப்படி சொல்லிட்டு, சரிங்க சரிலாம் கட்டி ரெடி ஆகுங்க அப்படின்னோடனே, ப்ளவுஸ் எல்லாம் எப்படி தைச்சிங்க அப்படி சொல்லிட்டு கேட்கணும். அது பக்கத்து வீட்டு பொண்ணுங்க, அந்த பொண்ணு தான் எடுத்து போய் தைச்சி கொடுத்தா. உங்களுக்கு அளவு சரியில்லைனா கூட அப்புறமா சரி பண்ணிக்கலாங்க அப்படின்றாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சாரீலாம் அவ்வளோ அழகாக வந்து வேர் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ்லாம் வேர் பண்ணி சூப்பராக வெளியே வராங்க. பார்த்தோன்னா அப்படியே எல்லாருமே இப்படி அசந்து போயிடுறாங்க. நிலாவை தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க நிலாவை பார்த்துட்டு வந்து சேரன் வந்து, டேய் உண்மையிலேயும் ஒய்ஃப் எவ்வளோ அழகாக இருக்காங்கடா, உண்மையிலே அந்த பொண்ணு நல்லா இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நிலா வந்து நிலவு மாதிரியே இருக்காங்க. அந்த வானத்தில் இருக்க நிலா அதே மாதிரி எங்கள் வீட்டில் நிலா வந்துச்சு அப்படி சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து வாங்க நீ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க ஸ்டேஜுக்கு. எல்லாருமே வந்து இங்கே பார்த்துட்டே இருக்காங்க. பொண்ணு வருமானம் அவ்வளோ அழகாக 2 பேருமே வந்து நிற்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அப்படியே வந்து முதல்ல சுற்றி போடணும், என் பையனும் மருமகளும் எப்படி இருக்காங்க பாரு, இந்த ஊர் கண்ணே பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஸ்டேஜ் மேலே நிலா என்ன பண்ண தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஏங்க வாங்குங்க ப்ளீஸுங்க சொன்னோன்னே ஸ்டேஜில் ஏறுறாங்க. 2 பேருமே நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து செமையாக பாட்டு போட்டு அமக்கலம் பண்ணிவிட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து நிலா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க.